முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு பிடித்ததை இழந்துவிட்டு நீ எவ்வளவு தவிப்புகளில் இருக்கிறாய் என்பதை கூட உணர முடியாத அளவிற்கு உன் அப்பா செல்லவில்லை. ஒவ்வொரு நாள் இரவும் நீ வடிக்கின்ற கண்ணீர் கூறும் நீ உன்னவரின் மீது, உனக்கு சொந்தமான அந்த உறவின் மீது நீ வைத்த அன்பு. இவையெல்லாம் எனக்கு புரிந்தும் சில காரணங்களால் அமைதியாக இருக்கிறேன். எப்பொழுதும் சில காரணங்கள் என்று கூறுகின்றீர்களே அப்பா, அது என்ன காரணம் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்றாய். இதோ உனக்கு உண்மையை உரைக்க சொல்லத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஏற்பட்ட பிரிவு நிரந்தரமாகி விடாது. உனக்கு சொந்தமானது என்று ஏற்கனவே ஒரு விஷயம் தீர்மானிக்கப்பட்டதுதான். அந்த விஷயம் உன்னை விட்டு சென்றாலும் அந்த உறவு என் கையை விட்டு சென்று விட்டது, என் கை மீறி சென்று விட்டது. இனி கனவில் கூட நடக்காத ஒரு விஷயம் நான் அந்த உறவுடன் சேர்வது என்பது என்று நீ நினைத்தால் கூட உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தடைகளை தாண்டியும் உன்னிடத்தில் நிச்சயம் வந்தே தீரும். நான் அவரை பிரிவதற்காக இந்த சந்திப்புகளை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்று பல நேரத்தில் என்னை பார்த்து நீ கோபமாக கேட்டிருக்கின்றாய். உன்னுடைய கோபத்திலும் உன்னுடைய வழிகளிலும் உன் அப்பா நான் உனக்காக கூறுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான். உனக்கான சொந்தம் உன்னை விட்டு சென்று விட்டதாக நினைக்காதே. உன்னை தேடி மீண்டும் வரப்போகின்றது. உன்னிடத்திலேயே வரப்போகின்றது. நிரந்தரமாக உன்னிடத்திலேயே தங்கப் போகின்றது. பின்பு எதற்காக இந்த பிரிவு, எதற்காக இத்தனை அழுகை என்று கேட்டால், அவையெல்லாம் விதி நடத்தப்படும் விளையாட்டு. சில மாயை உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று எழுதியுள்ளது. அது கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். வெறும் சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பது இந்த வாழ்க்கை அல்ல. கஷ்டங்களையும் அளிப்பது தானே வாழ்க்கை. கஷ்டங்களை அதற்காகத்தான் கொடுத்தது இந்த வாழ்க்கை. உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன். விதி நினைத்தாலும் சரி, சதி செய்தாலும் சரி, உனக்கென்று படைக்கப்பட்டதை, உனக்கான சந்தோஷத்தை, நீ விரும்பிய அந்த உறவை, உனக்கு சொந்தமான அந்த உறவை உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளையே அதற்கான ஒரு நல்ல விஷயம் உன் செவிகளில் எட்டப் போகின்றது. நாளையே கூட அந்த உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வரலாம். அந்த உறவே உன்னை வந்து சந்தித்து பேசலாம். ஒரு அற்புத விஷயம் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்றது. நீ மகிழ்ச்சி அடைய போகின்றாய். துன்பம், கஷ்டம் என எப்பொழுதும் கூறிக்கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இனி நிறைவான இன்பத்தை பெறப்போகின்றாய். நிறைவான மகிழ்ச்சியை பெறப்போகின்றாய். எந்தவித கவலையும் இனி இல்லாமல் உனக்கு சொந்தமான புறவு உன் கைகளில் வந்துவிட்ட பின் இவ்வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமானதா என்று நீயே வியந்து பார்க்கும் அளவிற்கு செய்ய போகின்றேன். என் பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியாக வைப்பதில் தானே என் மகிழ்ச்சியும் உள்ளது. அதனால் உனக்கு நான் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தருகின்றேன். நீ அதனை தாராளமாக பெற்று அனுபவித்துக்கொள். போதும், கஷ்டப்பட்டது போதும், அழுதது போதும். கண்ணீரை துடைத்துவிட்டு மகிழ்ச்சியாக நிம்மதியாக நித்திரைக்கொள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.